தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க பெண்களையும் பேசுவாங்க அப்படின்னு டிவிகேக்காரங்க சொல்கிறாங்க. எப்படி சிஸ்டர் பார்க்குறீங்க? அவங்களுக்கு எப்படி தெரியுமா, அது கட்சிக்குள்ளே இருக்க நாங்கள் தானே சொல்கிறோம். அது தவறான கூற்று. அண்ணன் வந்து கட்சிக்குள்ளேயும் பொறுப்பு அதிகாரமும் அதே போல் வந்து தேர்தல் அரசியலில் வந்து ஈக்குவலான வந்து போட்டியிடுற அதிகாரமும் அப்படி எதை வச்சு அவங்க அப்படி இல்லை வந்து அதாவது முகாந்திரம் இருக்குது. முகாந்திரம் இல்லாமல் அப்படி பேசக்கூடாது. அப்படி சொல்லணும்னா நாங்கள் தானே வெளியில் சொல்கிறோம். அதாவது அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து ஒருமையில் பேசுகிறாரு பெண்களை, இப்படி தான் நாம் தமிழர் கட்சிகள் பெண்களையும் பேசுவாருங்களா? அப்போ இந்த மாதிரி தான் அவங்க கட்சி இருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அண்ணன் கொஞ்சம் நக்கலாக கொஞ்சம் கலாய்க்கும் போது அவருடைய வே ஆஃப் டாக்கிங் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அப்படி பேசுறது அவருடைய இயல்பாக இருக்கும்போது அதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம், பெண்களை ஒட்டுமொத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அவர் அதான் சொல்கிறேன், அவருடைய இயல்பாக தான் இருக்கும். அது வந்து கட்சிக்குள்ளே அது வந்து ஒருத்தர் மரியாதையோடைய தான் இருக்கிறனால தான் நாங்கள் பயணிக்கிறோம். அந்த மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னா நாங்கள் எப்படி பயணிக்கிறோம்? குறிப்பாக திமுகவுடைய நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ இருக்குது சார்? உறுதியாக மற்ற கட்சிகள் வந்து ஒரு பொறுப்பு ஹைராக்கியோட தான் செயல்படுவாங்க. பட் இங்கே வந்து ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் அண்ணன் தங்கை அந்த மாதிரி தான் வந்து அழைச்சிக்கிறதும் சரி, அந்த என்ன சொல்கிறது அந்த பார்ட்டிசிபேஷனும் அப்படி தான். குறிப்பாக இப்போ இந்த டிவிகே பெண்கள்லாம் வந்து நீங்கள் ரோட்டில் அங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, பயங்கரமாக இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியலைங்கிறாங்க. நீங்கள் அது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அரசியல் தெரியுதோ தெரியலையோ, இது வாடிக்கையாக திமுக மற்றும் அதிமுக கட்சியில் இருக்கிற பெண்கள் செய்கிறது வழக்கம். அங்கே நம்ம பார்க்கலாம். ஈவன் அது வாடகை கூட பெண்களை கூட்டிகிட்டு வந்து கூட அவங்க செய்வாங்களோ. பட் ஆனால் வந்து தாவேக்காவும் அதே பாணியில் தான் அவங்களுடைய தலைவர்களும் தூக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வே ஆஃப் இதுவும் அப்படி தான் இருக்குது, அவங்கள மாதிரியே தான், அந்த இரு கட்சிகள் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். அது வந்து அதை விட மரியாதையாக நாங்கள் வந்து அது போல் செயல்களில் ஈடுபடாமல் நாங்கள் களப்பணியில் தான் நிற்கிறோம். ஸோ இதிலே தெரியும் நமக்கு இருக்கிற மரியாதையும் சரி, நம்ம வந்து பயணிக்கிற பாதையும் வந்து அடிப்படை மாற்றம் தான் நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க கட்சிகளில் பண்ணுற அதே செயல்களை பண்ணிவிட்டு நாங்கள் மாற்றம்னு சொன்னால் என்ன, அவங்க மாற்றம் சொல்லி வராங்க, ஆனால் எதுவுமே மாற்றலை, அடிப்படையும் மாற்றலை, கொள்கையும் மாறலை. நாங்கள் ரெண்டுமே செய்கிறோம், அடிப்படையும் மாற்றம் இருக்குது, கொள்கையிலும் நாங்கள் முரணாக தான். இல்லை, மாற்று அரசியலை முன்னெடுக்கிறீங்க. குறிப்பாக வந்து திமுக எதிராக நாம் தமிழர் கட்சியும் முன்னெடுக்குது, டிவிகேவும் முன்னெடுக்குது. என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? கொள்கை முரண் தானே. திராவிடம் ஒரு போலி அரசியல்னு நாங்கள் அப்பட்டமாக அதை உடச்சி சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு மாற்று என்ன? தமிழ் தேசியம். மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் புதுசாக பிறக்கல, அந்த வார்த்தை தான் வந்து கொண்டு சேர்க்கப்படவில்லை. அதனால் வந்து அது புதிதாக தெரியும் மக்களுக்கு. ஏன்னா 50-70 ஆண்டு காலமாக திராவிடன்ற பேரை மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது போலின்னு உடச்சி காமிச்சதுக்கப்புறம் தான் அப்போ தமிழ் தேசியம் எப்போ இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற போராளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வஉ சிதம்பரனார் இருக்காரு, அந்த மாதிரி அவங்க இருந்த காலத்துலேருந்து தமிழ் தேசியவாதிகள் தான் இருந்தாங்க. அவங்க இருட்டடிக்கப்பட்டாங்க, அதனால தமிழ் தேசியமும் இருட்டடிக்கப்பட்டுச்சு. அதுதான். இப்போ அண்ணன் சீமானும் வந்து இலங்கை தமிழருக்கு பேசுகிறாரு, இப்போ விஜயும் வந்து குரல் கொடுக்குறாரு, மீனவர்கள் பிரச்சனை பேசுகிறாரு, அண்ணன் சீமானும் பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டையும்? அண்ணன் மீனவ பிரச்சனைன்னு தான் சொல்கிறாரு, அவர் மீன் அரிப்புன்னு ஏதோ சொல்கிறாரு, அது தெரியல. அவர் இலங்கை பிரச்சனை பேசியிருந்தால் இந்நேரம் திராவிடத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காரு. இல்லை, விஜய் சொன்ன பிறகு அதிபரே நேராக போய் இந்த மாதிரி கட்சித்தீவு இந்த மாதிரி போய் பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் பாப்புலராக இருக்கிறதுனால அந்த குரல் இன்னும் மேலோங்கி ஒழிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்சித்தீவுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ இன உணர்வு இருந்ததுன்னா 2009 கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, நெஞ்சு வெடிக்க கத்துறவங்களோட கூட வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறேன். இவ்வளோ காலங்களாச்சா அது உணர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்ற கேள்வி நான் திரும்ப வைக்கிறேன். 2026 வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்குது சார் நாம் தமிழருக்கு? நாங்கள் எப்போவுமே ஏறுமுகம் தான், இறங்க முகத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. எங்களுடைய காம்படிஷன் நாங்களே தான். வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி.